الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها أربعة حرم ذلك الدين القيم فلا تظلموا فيهن أنفسكم وقاتلوا المشركين كافة كما يقاتلونكم كافة واعلموا أن الله مع المتقين صدق الله مولانا العظيم وبلغ رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுடைய பேர் நாமத்தை சொல்லி இன்றைய ஹுதுபாவை ஆரம்பம் செய்கிறேன். அவன் தனித்தவன் இணைய துணையற்றவன், வணங்கி வழிபடுவதற்கு அந்த இறைவன் ஒருவனை தவிர வேறு எவரும் இல்லை நான் அறிந்த நாவினால் சார்ந்து பகர்வதோடு சலாத்தும் சலாமும் இருளக தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்த அருமையான சஹாபாக்கள், தாபியவங்கள், தபா தாபியங்கள், இன்னும் அல்லாஹுடைய நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் என்றும் உரைத்தாகட்டும் என்று பிரார்த்தித்ததன் பின்னால் அல்லாஹுடைய அருள் நிறைந்த இல்லமா மஸ்ஜிதில் ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுவை எல்லா நேரத்திலும் அஞ்சி பயந்து வாழ்ந்து கொள்வதோடு அவன் நமக்கு என்ன விடயங்களை எல்லாம் ஏவியிருக்கிறானோ அவைகளை எடுத்தும் இவைகளை செய்ய வேண்டாம் என்று தடை செய்திருக்கிறானோ அந்த விடயங்களை விட்டு முற்றாக தவிர்ந்து வாழ்ந்து கொள்ளும்படி முதன்மையாக எனக்கும் அடுத்து உங்கள் அனைவருக்கும் வசியத்து செய்து கொள்வதே. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாம் ஒரு சிறந்த கண்ணியமான அல்லாஹ்வினால் எமக்கு வழங்கப்பட்ட அருள் நிறைந்த மாதங்களில் ஒரு மாதமாகிய ரஜபுடைய மாதத்தை அடைந்திருக்கிறோம். உண்மையில் இப்படியான மாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றன் பின் ஒன்றாக அடிக்கடி வந்து போய் எங்களை விடைபெற்று சென்று கொண்டிருக்கிறது என்றால், இந்த மாதத்தை நாம் சந்திக்குகின்ற பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே பல படிப்பினைகளும், வாழ்வில் பல முன்னேற்றங்களும், வாழ்வில் பல திருத்தங்களும் வர வேண்டியது அவசியம் என்பதைத்தான் ஒவ்வொரு மாதமும் நமக்கு படித்து தருகின்ற பாடம். எவ்வாறு நாம் எங்களுடைய இங்கிலீஷ் கணக்குப்படி ஜனவரியில இருந்து டிசம்பர் வரை 12 மாதத்தை நாங்கள் வழங்கி வச்சிருக்கிறோமோ, இதே போல அல்லாஹ் குர்ஆனில் எங்களுடைய கலிமா சொன்ன எங்களுடைய இஸ்லாமியர்களுடைய இந்த அரபு மாதத்தை பற்றியும் அல்லாஹ் குர்ஆனிலே பேசியிருக்கிறார். இது இன்று நேற்று சொல்லப்பட்ட விடயம் அல்ல, எப்ப உலகம் படிச்சப்பட்டுச்சோ அண்டல இருந்து சொல்லப்படுகின்ற செய்தி. அல்லாஹ் குர்ஆனில் இன்ன இத்தத்தஷ் ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம ஹலகஸ் ஸமாவாத்தி வல் அர்த், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய கட்டளைப்படி மாதத்தினுடைய எண்ணிக்கை 12.
எப்ப இருந்து இது உருவாக்கப்பட்டது என்றால் வானம் பூமி படைக்கப்பட்ட நாள்ல இருந்து இப்படி அல்லாஹ் இந்த 12 மாதத்தை ஒன்றன் பின் ஒன்றாக வரவழைச்சு கொண்டிருக்கிறார். அதிலேயும் அல்லாஹ் குர்ஆனில் அடுத்த தொடரிலே சொல்லுகின்ற பொழுது சொல்லுகிறான், மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும். அந்த 12 மாதங்கள்ல 4 மாதத்தை அல்லாஹ் சங்கை நிறைந்ததாக சங்கையாக்கி வைத்திருக்கிறார், சிறப்பாக்கி வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, நாங்க எங்கட இந்த இஸ்லாமியர்களாகிய நாம் எங்கட இந்த அரபு கணக்குகளை அரபு மாதங்களை வழங்க வேண்டிய தேவை இருக்குது. முதலாவது அதிலே முதலாவது எங்களுடைய பொது வருடம் முஹர்ரம் மாதத்தில் இருந்து ஆரம்பிச்சு கடைசியில 12வது மாதம் தில்ஹஜ்ஜாவிலே முடிவடைகிறது. அதற்கிடையிலே மாதத்தினுடைய எண்ணிக்கை 12 ஒன்றன் பின் ஒன்றாக அது வந்து கொண்டுதான் சென்று கொண்டுதான் இருக்கிறது. அந்த வகையில் நாம் 12 மாதங்களை பார்ப்போமாக இருந்தால், முதலாவது முஹர்ரம், இரண்டாவது சஃபர், மூன்றாவது ரபியுல் அவ்வல், அடுத்தது ரபியுல் ஆகிர், அடுத்தது ஜுமாதுல் ஊலா, ஜுமாதுல் ஆகிர், ரஜப், ஷாபான், அதே போல ரமலான், அதே போல் ஷவ்வால், துல்காதா, துல்ஹிஜ்ஜா. இந்த 12 மாதமும் அன்று தொட்டு இன்று வரைக்கும் உலகம் படைக்கப்பட்ட நாள்ல இருந்து அது ஒன்றுக்கு பின்னால ஒன்று வருகிறது போகுது. சொல்லிட்டு அல்லாஹ் அந்த 12 மாதத்தில் 4 மாதத்தை படம் முடிச்சு காட்டுகிறான். மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும். அந்த 4 மாதம் அதுவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் துல்காதா, துல்ஹிஜ்ஜா, அல் முஹர்ரம், இதோ நாம் இருக்கின்ற ரஜப். இந்த 4 மாதத்தை அல்லாஹ் அதுல இருந்து அதிவிசேஷத்துக்குரிய மாதமாக ஆக்கி தந்திருக்கிறார். எனவே அடுத்த மாதங்கள் சிறப்பான மாதம் இல்லை என்பது அர்த்தம் அல்ல. அருமையானவர்களே, என்ன சொல்ல வருகிறோம் என்றால், இப்படியான நேரங்கள், இப்படியான சங்கையான மாதங்கள், இப்படியான சங்கையான அதாவது நாட்கள் எங்களுக்கு தெரியும். நேரங்களிலே சிறந்த நேரம் தஹஜ்ஜுடைய நேரம், சிறப்பான நேரம், கண்ணியமான நேரம். அல்லாஹ் முதலாவது வானத்துக்கு வந்து அடியார்களின் பக்கம் கவனம் செலுத்துகின்ற நேரம். அடியானே, நீ பாவம் செய்கிறாய், எனக்கு தெரியும். உன்னுடைய பாவத்துக்காக என்னிடத்திலே இருகரம் ஏந்தி கண்ணீர் வடிக்கிறாயா? என்னிடத்திலே முறையிடுகிறாயா? என்னிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கிறாயா? சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு இரக்கமுள்ள ரப். சிறந்த நேரத்தை தந்திருக்கிறான் அடியான் திருந்துவதற்காக, அடியானை பரிசுத்தப்படுத்துவதற்காக, அடியானை பாவ கரையிலே இருந்து அகற்றி நல்ல மனிதனாக மாற்றுவதற்காக அல்லாஹ் தருகின்ற கஞ்ஞான நேரங்கள். சுப்ஹானல்லாஹ், நல்ல நாட்களை அல்லாஹ் தந்திருக்கிறான். நாம் எல்லோரும் ஹதீஸிலே படிக்கிறோம், திங்கட்கிழமை நாட்கள், வியாழக்கிழமை நாட்கள், வெள்ளிக்கிழமை நாட்கள் சிறந்த நாளை அல்லாஹ் தந்திருக்கிறான். இதனை நோன்பு நோற்பது, சுன்னத்தான நோன்புகளை நோற்பதை இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், ஏன் தருகிறான் அல்லாஹ்? ஏன் தருகிறான் இப்படியான சந்தர்ப்பத்தை? அடியானே, உனக்கு சங்கையான மாதத்தை நான் தருகிறேனே. இதோ நாம் இருக்கின்ற ரஜப் சங்கையான மாதம். அடுத்த மாதத்தை அடைய இருக்கிறோம், ஷாபானுடைய மாதம். அதுக்கு அடுத்த மாதம் எங்களால் வர்ணிக்க முடியாது அந்த அளவு சிறப்பு வாய்ந்த ரமதானை அடைய இருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ், ஏன் அல்லாஹ் தருகிறான்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இப்படியான மாதங்கள் வருகின்ற பொழுது, இப்படியான சங்கையான நேரங்கள் கிட்டுகின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக தொழுகையிலே நேரத்தை கழித்திருக்கிறார்கள், இஸ்திக்பார் துஆக்களிலே கழித்திருக்கிறார்கள். எங்களுக்கு தெரியும், ஷாபானுடைய அடுத்த மாதத்தை நாம் அடைய இருக்கிறோம். அதிகமாக சுன்னத்தான நோன்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடித்திருக்கிறார்கள். ஒரு நாள் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், நோன்பு மாதம் இல்லாத காலத்தில, நோன்பு காலத்தில கூட நீங்க பரலான நோன்பை பிடிக்கிறீங்க, அதை விடவும் முக்கியமாக கருதி, அதை விடவும் சிறப்பாக தேவையோடு தேட்டத்தோடு இப்படியான மாதங்கள் வருகின்ற பொழுது யா ரசூலல்லாஹ், நீங்கள் நோன்பு நோக்கிறீர்களே, சுன்னத்தான நோன்பு நோக்கிறீர்களே யா ரசூலல்லாஹ், என்ன காரணம் கேட்டார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயிஷா, ஒவ்வொரு அடியார்களுடைய
ஒவ்வொரு மனிதர்களுடைய நாளாந்த அமல்களும் காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்விடத்திலே மலக்குமார்களின் மூலமாக சமர்ப்பிக்கப்படுகிறது. ஆயிஷா, அடியார்களுடைய அமல்கள் சமர்ப்பிக்கப்படுகிறது. ஆயிஷா, எனவே அல்லாஹ்விடத்திலே நல்ல அமல்கள் சமர்ப்பிக்கப்படுகின்ற பொழுது என்னுடைய அமல் அந்த நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே எடுத்துக்காட்டப்படுகின்ற பொழுது நான் சுன்னத்தான நோன்பு நோற்ற நிலைமையில் என்னுடைய அமல்கள் சமர்ப்பிக்கப்படுவதை ஆதரவு வைக்கிறேன் ஆயிஷா. அதனால நான் இப்படியான அமல்களில் நான் ஈடுபடுகிறேன் ஆயிஷா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொன்னார். எனவே அருமையானவர்களே, கண்ணியமானவர்களே, எங்களுடைய தொழுகையா இருக்கட்டும், குர்ஆனா இருக்கட்டும், திக்ராக இருக்கட்டும், நாம் செய்கின்ற இன்ன பல அமல்கள் எல்லாம் காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்விடத்திலே இந்த அடியார்களுடைய அமல்கள் எல்லாம் எடுத்து காட்டப்படுகிறது. ஹதீஸ்களை கேட்கிறோம் அல்லவா, ஹதீஸ்களை படித்திருக்கிறோம் அல்லவா. சுபஹுடைய நேரத்திலும் அசருடைய நேரத்திலும் தான் மலக்குமார்கள் டியூட்டி மாறுகிறாங்க, டேர்ன் மாறுகிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சுபஹுடைய ஃபர்லான தொழுகைக்கு முன்னால சுன்னத்து தொழுகை அவசரமாக தொழுதிருக்கிறாங்க. என்ன காரணம்? அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. பல காரணங்கள் இருந்தாலும் அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பாங்கு கேட்ட உடனே, அதான் கேட்ட உடனே அசர்ல இருந்து எங்களோட எங்கட அமல்களை பதிவு செஞ்ச அல்லது எங்கட அமல்களை கண்காணித்த மலக்குமார்கள் சுபஹுடைய அதானோடு தேன் மாறுகிறார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே அமல்கள் சமர்ப்பிக்கப்படுகின்ற பொழுது தொழுத நிலைமையில் என்னுடைய அமல்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டுமே, அதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிக்கொண்ட முறைகள் இது. எனவே காலையிலும் மாலையிலும் நாம் என்னதான் செய்தாலும் அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிக்கப்படுகிறது சகோதரிகளே, கண்ணியமானவர்களே. எனவே அல்லாஹ் எங்களோடு அருள் கொண்டிருக்கிறான், இரக்கம் கொண்டிருக்கிறான். இப்படியான மாதத்தை தந்து எங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக, எங்களோட பாவங்களை மன்னிப்பதற்காக எங்களுக்கெல்லாம் மௌத் இருக்கிறது. மௌத்துக்கு பின்னால் நீண்ட ஒரு வாழ்க்கை, சுவர்க்கத்துடைய வாழ்க்கை அல்லாஹ் தர இருக்கிறார். எனவே ஏற்பாடு செய்வதற்கு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார். அது மட்டுமல்ல அருமையான சகோதரர்களே, கண்ணியவான்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியான ரஜபுடைய மாதத்தை அடைஞ்சா, ஷஅபானுடைய மாதங்களை அடைஞ்சா நபி அங்க அதிகமாக துஆ செஞ்சாங்க. அல்லாஹும்ம பாரிக் லி ஃபீ ரஜப வ ஷஅபான் வபல்லிக்னி ரமலான். யா அல்லாஹ், இதோ நான் ரஜபை அடைந்திருக்கிறேன் ரப்பே, இதோ நான் ஷஅபானை அடைந்திருக்கிறேன் ரப்பே, இந்த மாதங்களில் எனக்கு உன்னுடைய ரஹமத்தை, அருளை எனக்கு சொரிந்து அருள் புரிவாயாக என்று நபி அவர்கள் துஆ செய்தார்கள். அருமையானவர்களே, நாங்க ஒன்றை வழங்கணும், யாருக்கும் அல்லாஹுடைய அருள் இல்லாம உலகத்துல வாழ இயலாது. அல்லாஹ்வுடைய அருள் பார்வை இல்லாம, அல்லாஹ்வுடைய உதவி இல்லாம, அல்லாஹ்வுடைய ரஹமத்து இல்லாம எங்களால உலகத்துல எதுவும் செய்ய இயலாது. நபி அவர்கள் படிச்சு தந்தார்கள். இந்த துஆவை அல்லாஹ்விடத்திலே இறைஞ்சும்படி சொல்லி தந்திருக்கிறார்கள் எங்களுக்காக. யா அல்லாஹ், இந்த மாதத்தில் நீ எனக்கு பரக்கத் செய், ரஹமத் செய், அருள் புரி, இதுதான் எங்களுக்கு தேவை. எங்களுடைய பார்வையில் வழங்கலாம், பணம் கொட்டி கொண்டிருக்கிறது, வந்து கொண்டிருக்கிறது, சொத்து செல்வங்கள் குவிந்து கொண்டிருக்கிறது, துனியா கண்ணுக்கு முன்னால மாஷா அல்லாஹ் அப்படி வருகிறது இப்படி வருகிறது. இல்ல, இது இல்லாத அல்லாஹ்வுடைய அருள் வேணும். இதுல பரக்கத்து இல்ல. இது இன்றைக்கு எந்த கையில, நாளைக்கு இன்னொருவருடைய கையில. அது மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதத்தில இருந்து தயாரானாங்க ரமலானுக்கு. யா அல்லாஹ் வபல்லிக்னி ரமலான், இதோ நான் ரஜபை அடைந்திருக்கிறேன் ரப்பே, ஷஅபானை அடைந்திருக்கிறேன் ரப்பே, எனக்கு வரக்கூடிய ரமலானை அடைந்து அந்த ரமலானிலே நான் பல நல்ல பல அமல்களை செய்யக்கூடிய நல்ல பாக்கியத்தை தந்தருள்வாயாக என்று நபி அவர்கள் 2 மாசத்துல இருந்து துஆ செய்ய அல்லாஹ் இடத்துல கேட்க ஆரம்பிச்சாங்க. எங்களுக்கும் படிச்சு தந்திருக்கிறான். அதனால அருமையான சகோதரர்களே, கண்ணியவான்களே, நாங்க இந்த துஆவை அதிகமாக ஓதணும், அல்லாஹ் இடத்துல கேட்கணும். எங்களோட பெண்மணிகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். இது இந்த துஆக்களை நாங்க பாடமாக்கி அவங்களுக்கு இந்த வழியை காட்டுவோமாக இருந்தா வாழ்க்கையில பரக்கத், வாழ்க்கையில நிம்மதி. எனவே அருமையானவர்களே, அக்குத்தான் இந்த மாத கண்ணியமான மாதங்கள் நம்முடைய கையில வந்து சிக்கிக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல அருமையான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த மாதங்கள் வருகின்ற பொழுதெல்லாம் நான் மேலே சொன்ன மாதிரி சுன்னத்தான நோன்புகள்
இரவு வணக்கங்கள், அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் தௌபாக்கள், அவர்களுக்காக உம்மத்துக்காக அதிகமாக துஆ செய்திருக்கிறார்கள். எனவே அருமையானவர்களே, முதலாவது இந்த மாதங்கத்தை நாம் அடைந்திருக்கின்ற நாம் ஒரு கணம் என்னையும் உங்களையும் பற்றி சிந்திக்க கடமைப்பாடு உள்ளவராக இருக்கிறோம். ஏன் நாம் உலகத்துக்கு வந்தோம்? என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? என்ன செய்ய வேண்டியவர்கள்? அல்லாஹ் உலகத்திலே என்னை எதற்காக படைத்து வைத்திருக்கிறான்? அல்லாஹ் அன்று தொட்டு இன்று வரைக்கும் ஏ அடியானே நீ என்னிடத்திலே வானம் தொடுகின்ற அளவு பாவத்தை செய்துவிட்டு என்னிடத்திலே முறையிட்டாலும் மண்டியிட்டாலும் தௌபா கேட்டாலும் என்னிடத்திலே மன்னிப்பு உனக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறார். ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அடியார்கள் அதாவது கடல் நுரையளவு பாவம் செய்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய பாவத்துக்காக வருந்தி அல்லாஹ்விடத்திலே கண்ணீரை சிந்தி அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் தௌபா செய்வார்களாக இருந்தால் அல்லாஹ் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லல, மன்னிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் மன்னிப்பினுடைய வாசலை திறந்து வைத்திருக்கிறார். எனவே அதிகமாக இந்த மாதத்திலே இஸ்திக்ஃபார் தௌபாக்களில் ஈடுபட வேண்டும் அருமையானவர்களே. அது மட்டுமல்ல, அல்லாஹ் அன்று தொட்டு இன்று வரைக்கும் எங்களை அழைக்குகின்ற இடம் எங்க நோக்கி அல்லாஹ் எங்களை அழைக்கிறான். குர்ஆனில் பல ஆயத்துகளில் வல்லாஹு யதுஉ இலா தாரிஸ் ஸலாம், அல்லாஹ் அழைக்கிறான் சாந்தியான, நிம்மதியான, கண்ணியமான, யாருடைய கேள்வி பாரும் இல்லை, யாரும் தடை செய்ய மாட்டாங்க, யாரும் தட்டி கேட்க மாட்டாங்க, அப்படியான சாந்தியான சுவர்க்க வீட்டின் பக்கம் அல்லாஹ் அவங்களை அழைக்கிறான். இன்னும் ஒரு ஆயத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபஃபிர்ரு இலல்லாஹ், நீங்க அல்லாஹ்வின் பக்கம், அல்லாஹ் தர இருக்குகின்ற அருள் பாக்கியத்தின் பக்கம் நீங்க அவசரமாகுங்க, ஓடுங்க. அருமையானவர்களே, அல்லாஹ் எவ்வளவு அழைக்கிறான் பாருங்க. எங்க அழைக்கிறான்? இதுல தாமதம் இல்லை. இன்னும் ஒரு ஆயத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், அதாவது ஜும்மா சூரத்திலே நாம் ஓதுகின்ற வலிமையாக ஓதுகின்ற இந்த சூறாக்கள், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ். பாங்கு சொல்ல பாட்டாச்சா, அதான் கேட்குது அவங்களோட காதுக்கு. துனியா அப்படியே ஒடுங்க, குடும்பத்தை விட்டு கொஞ்சம் கலருங்க, பிசினஸை நிறுத்துங்க, துனியாவை விடுங்க, அல்லாஹ்வை ஞாபகம் செய்வதன் பக்கம், அல்லாஹ்வை திக்ர் செய்வதன் பக்கம், அல்லாஹ்வின் சுஜூது செய்வதன் பக்கம் நீங்க அவசரமாக சொல்லுகிறான் அல்லாஹ். அங்கேயும் தாமதம் இல்லை. சுப்ஹானல்லாஹ். இன்னொரு ஆயத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னah. ஏ அடியார்களே, உங்கள ரப்பின் பக்கம் அல்லாஹ் உங்களை மன்னிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறான். நீங்க எவ்வளவு பாவம் செய்தாலும் மன்னிப்பு இருக்குது. மன்னிப்பு பக்கம் அவசரமாகுங்க. அது மட்டுமல்ல, உங்களுக்கு மௌத்துக்கு பின்னால இருக்கிற சொர்க்கத்தை அடையிற விஷயத்திலே அவசரமாகுங்க. அப்படி என்றால் சுவர்க்கத்துக்கு தேவையான, சுவர்க்கத்துக்கு நாம் சுவர்க்கத்தை அடைகின்ற நல்ல பல அமல்களை செய்வதில் பின்வடைவு அடையக்கூடாது என்பதை குர்ஆன் சொல்லுகிறது. துனியாவில தாமதம் வரட்டும். இன்றைக்கு நீங்க துனியாவில போட்டி போடுகிறோம். பணத்துக்காக, பதவிக்காக, ஆட்சி அதிகாரங்களுக்காக, பட்டம் பதவிக்காக துனியாவிலே பேர் போட்டி பொறாமைகள், ஒருவரை முந்திக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், ஃபஸ்தபிகுல் கைராத், ஃபஸ்தபிகுல் கைராத். அழிஞ்சு போற துனியாவுல நீங்க போட்டி போட வேணாம். நல்ல அமல்கள், சொர்க்கத்தை அடையிறத்துல என்னத்தை செஞ்சு சொர்க்கத்தை அடையலுமோ அந்த அடையிறத்துல போட்டி போடுங்க. சஹாபாக்கள் போட்டி போட்டாங்க, கவலைப்பட்டாங்க. எல்லோரும் கேட்கின்ற சரித்திரங்கள் தான், அடிக்கடி கேட்கிறோம் இந்த சரித்திரங்களை. ஏழை சஹாபாக்கள் வறியவர்கள் நபியிடத்திலே ஒரு நாள் வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், செல்வந்த சஹாபாக்கள் எல்லாம் அமல் செய்வதிலே, அமலுடைய விடயத்திலே, சொர்க்கத்தை அடைவதிலே எங்களை விட முந்திட்டு போறாங்க, யா ரசூலல்லாஹ். என்ன விஷயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரிச்சாங்க. சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ்,
நாங்க தொழுவது மாதிரி அவங்க தொழுகிறாங்க, நோன்பு பிடிக்கிறாங்க. ஆனா மேலதிகமா அல்லாஹ் அவங்களுக்கு செல்வத்தை கொடுத்திருக்கிறான், பணத்தை கொடுத்திருக்கிறான். அல்லாஹ்வோட பாதையில ஜகாத்து கொடுக்கறாங்க, சதகா கொடுக்கறாங்க. யா ரசூலல்லாஹ், அதை கொண்டு அவங்க சொர்க்கத்துல முந்திட்டு போறாங்க, தர்ஜாக்களை உயர்ந்துட்டு போறாங்க. எங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை அடைய சந்தர்ப்பம் இல்லையா யா ரசூலல்லாஹ் என்ற கவலையை ஆதங்கத்தை வெளிப்படுத்தினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலைப்பட்ட ஏழை சஹாபாக்களை திருப்பிடல்ல, அவங்களோட பேச்ச தட்ட இல்லை. அப்படியா நான் ஒரு அமலை சொல்லி தருகிறேன், நீ நாங்கள் அமலை செய்யும் காலம் எல்லாம் அந்த செல்வந்த சஹாபாக்கள் என்ன பல அமல்களை செய்கிறார்களோ, என்ன நன்மைகளை அடைஞ்சு கொள்றாங்களோ அந்த நன்மையை நீங்க அடைஞ்சு கொள்ளலாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு தெரியும். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் இந்த தஸ்பீஹாத்துகளை படிச்சு கொடுத்தாங்க. இதை செய்யுங்க. நீங்க அந்த ஏழை மக்களை ஆறுதல் படுத்தினாங்க. நீங்க கவலைப்படவான வழி இருக்குது. பணத்தை தான் கொடுக்கணும் என்றல்ல, செல்வத்தை தான் கொடுக்கணும் என்றல்ல, அமல்களுக்கு வழியை காட்டினாங்க நபியாங்க. செய்யுங்க. நீங்க செஞ்சா அவங்க என்ன அந்தஸ்து அடைகிறாங்களோ நீங்க அடைவீங்க. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, சஹாபாக்கள் போட்டி போட்டாங்க. அதுல போட்டி போட்டாங்க. யாரும் சொர்க்கம் என்று வரும் பொழுது எதையும் அழைக்க தயாரானாங்க, எதையும் விட்டு கொடுக்க தயார், எதையும் துனியாவோட விடயத்தில இழப்பதற்கு அவங்க முன் வந்தாங்க சொர்க்கத்தை அடைகிறதுக்கு. அருமையானவர்களே, நீண்ட சரித்திரங்கள் எல்லோரும் அடிக்கடி கேட்கிறதான். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா யாரு? தண்ட மகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகள். அவர்களுடைய குடும்ப அந்த வரலாறு எப்படி எங்களுக்கு படிப்படையாக இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். ஏழ்மையாக கஷ்டத்தோடு பிரச்சனைகளோடு வாழ்ந்த ஒரு குடும்பம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா குடும்பம். அலி ரலியல்லாஹு தன்னுடைய கணவர் அலி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, யா ஃபாத்திமா, நீங்க வீட்டில் படுகிற இந்த கஷ்டத்தை என்னால பார்க்க இயலா. அருமையானவர்களே, இன்றைய காலத்துல மாறி எங்களுக்கு சாப்பாடு வேணும் அல்லது உணவு வேணும், சுவிட்ச போட்டா சாப்பாடு தயாராக இல்லை. அந்த காலத்துல தண்ணீர் வேண்டும், சுவிட்ச போட்டா அந்த தண்ணீருக்குரிய ஏற்பாடு அங்க அந்த காலத்துல இருக்கல. இன்றைக்கு அப்படி எங்களுக்கு லேசாக்கப்பட்டிருக்குது. எங்களுக்கு எது தேவையோ, இன்றைய காலத்தில் எங்களுக்கு எது தேவையோ ஒரு பட்டினத்தை அமைக்கணும் அல்லது ஒரு சுவிட்ச போடணும், அடுத்த நிமிஷம் பொருளாக வருகிறது. அருமையானவர்களே, அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஃபாத்திமா, நீங்க படுகிற கஷ்டம் என்னால பார்க்க இயலா. என தண்ட கையால வீட்டு வேலையை செய்யணும், அழுக்கான ஆடையோட தூர இடங்கள்ல இருந்து தண்ணி கொண்டு வரணும், சுமந்து வரணும். இதெல்லாம் பார்த்து அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஃபாத்திமா, உங்களோட வாப்பாக்க பல அடிமைகள் ஒரு நாளும் வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க அந்த அடிமைகளை எல்லாம் மக்களுக்கு பங்கு வச்சு வேலைக்காக உதவிக்காக கொடுக்குறாங்க. ஃபாத்திமா, நீங்களும் அடிமையை வாங்கிட்டு வந்தா உங்களோட வேலையில இருந்து உங்களுக்கு கொஞ்சம் விடிவு கிடைச்சுமே ஃபாத்திமா என்று கேட்டாங்க. அருமையானவர்களே, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வெக்கம் உள்ளவங்க, நாணம் உள்ளவங்க. தன்னுடைய தந்தை தான், ஆனாலும் அவர்களுக்கு தைரியம் பிறக்கவில்லை. பாருங்கள், போனார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஜ்லிஸ். ஃபாத்திமா ரலியல்லாஹு போறாங்க. போய் பார்த்தா சஹாபாக்களோடு நபி அவர்கள் இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஃபாத்திமா, எதற்காக வந்தீர்கள்? யா ரசூலுல்லாஹ், நான் உங்களுக்கு சலாம் சொல்வதற்காக வந்தேன் என்று சொல்லிவிட்டு சலாம் சொல்லிவிட்டு திரும்பி விட்டார்கள். அங்கு வெக்கப்பட்டார்கள், கேட்பதற்கு வெக்கப்பட்டார்கள். என்ன ஆச்சரியம்! அன்றைய நாள் நபி அவர்கள் அதாவது மஸ்ஜிதுடைய தேவைகளை எல்லாம் முடித்ததற்கு பின்னால் இரவு நேரம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அலி ரலியல்லாஹு அன்ஹு குடும்பங்களும் தூங்குவதற்காக ஆயத்த நிலையில் இருக்கும் பொழுது நபி அவர்கள் அவருடைய வீட்டுக்கு வருகிறார்கள். மகளுடைய வீட்டுக்கு, மகளே, எதற்காக பால் போதிலே என்னை சந்திப்பதற்காக வந்தீர்கள்? அந்த நேரத்திலும் ஃபாத்திமாவுடைய வாய் நாவு இடம் கொடுக்கவில்லை நபி இடத்திலே கேட்பதற்கு. உடனே அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ். அவங்க குறுக்கிட்டு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் தான் ஃபாத்திமாவை அனுப்பினேன். ஃபாத்திமாவுடைய கஷ்டங்கள் பிரச்சனைகளை என்னால தாங்கிக் கொள்ள இயலா. அவருக்கு கொஞ்சம் லேசி கிடைப்பதற்காக, ஆறுதல் கிடைப்பதற்காக உங்களிடத்திலே வரக்கூடிய ஒரு அடிமையை வாங்கிவிட்டு வந்தால் ஏழைக்கு உதவியாக இருக்குமே என்று யா ரசூலல்லாஹ், நான் தான் ஒரு அடிமையை வாங்கி வரும் சுபருக்கு சொன்னேன் யா ரசூலல்லாஹ் என்று சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்திருந்தால் என்னுடைய மகள் அருமை ஃபாத்திமா நாளைய கியாமத்துடைய நாளையில் சொர்க்க பெண்களுக்கெல்லாம் தலைவி, படுகின்ற கஷ்டம் என்னுடைய மகளே, நீ இவ்வளவு கஷ்டப்படுகிறாயா என்று சொல்லி ஒரு அடிமை அல்ல பல அடிமைகளை தருகிறேன் என்று சொல்லல.
சொன்னாங்க, அப்படியா ஃபாத்திமா அலி, அப்படியாக இருந்தால் நான் ஒரு துஆவை, ஒரு திக்ரை சொல்லித் தருகிறேன். நீங்க அந்த திக்ரை செய்யும் காலமெல்லாம் நான் இந்த அடிமையை தருவதை விட உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். ஏனென்றால் உங்களை விட இந்த அடிமைகளை பெறுவதில் பத்ருடைய சஹாபாக்கள் முன்னுரிமை கொண்டவர்கள், அவர்களுக்குத்தான் நான் கொடுப்பதற்கு விரும்புகிறேன். எனவே உங்களுக்காக ஒரு அமலை சொல்லித் தருகிறேன். சொர்க்கத்துடைய அமலை நீங்கள் செய்து வாருங்கள். சுப்ஹானல்லாஹ். இப்ப கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. ஏண்ட வாப்பா கிட்ட நான் அல்லது என் உம்மாட்ட ஏண்ட மகள் கேட்கிறார் அல்லது என் மருமகன் கேட்கிறார் ஒரு விடயத்தை செய்து கொடுக்கப்படவில்லை என்றால் நிலைப்பாடு எவ்வாறாக இருக்கும்? வாப்பா கண்டா பைத்தியமா இருக்கும், உம்மா கண்டா பைத்தியமா இருக்கும். நான் போனது கேட்டது என்னென்னமோ சொல்லிக் கொண்டிருக்கிறாரே என்றல்லவா என்னுடைய பிள்ளைகளும் எங்களுடைய பிள்ளைகள் சொல்லுவார்கள். மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டார்கள் அந்த ஏழ்மை குடும்பங்கள். சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் சொல்லித்தாருங்களேன். அப்படியா? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் இதோ தூங்க போகிறீர்கள். தூங்குவதற்கு முன்னால் நீங்கள் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் 33 தடவை 34 தடவை சொல்லிக் கொள்ளுங்க. நான் தார அடிமையை விட உங்களுக்கு மேலானது சொர்க்கத்தில் கிடைக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஏற்றுக்கொண்டாங்க. அருமையானவர்களே, நானும் நீங்களும் அன்று தொட்டு இன்று வரைக்கும் நானும் என்னுடைய குடும்பங்களும் என்னுடைய மனைவி மக்களும் எத்தனை சொர்க்கத்துடைய குர்ஆனுடைய ஆயத்தை கேட்டிருக்கிறோம், எத்தனை சொர்க்கத்துடைய அந்த இன்பமான வாழ்க்கையை பற்றிய ஹதீஸ்களை கேட்டிருக்கிறோம். என்ன மாற்றம் வந்திருக்கிறது? சொர்க்கம் என்றால் என்ன? சுப்ஹானல்லாஹ். இன்ன ஃபில் ஜன்னா மா லா ஐனுன் ரஅத் வலா உதுனுன் சமிஅத் வலா ஹதர கல்பி பஸர். எந்த கண்ணும் கண்டிடாத, எந்த காதாலும் கேட்டிடாத, எந்த உள்ளத்தாலையும் சிந்தித்து பார்த்து முடியாத அப்படியான சொர்க்கத்துடைய வாழ்க்கையை அல்லாஹ் தயாரிச்சிருக்கிறான். யாருக்காக? அருமையானவர்களே. எனவே அந்த சொர்க்கத்தை அடைகிறதனுடைய பின்னணிதான் இந்த மாதத்திலே நமக்கு தரப்படுகிறது. எப்படி அடையலாம்? அல்லாஹ் நேரத்தை தருகிறான், மாதத்தை தருகிறான், நாட்களை தருகிறான். அடியானே சொர்க்கத்துக்கு தயாராக. அது மட்டுமல்ல, இந்த செங்கையான ரஜபுடைய மாதம் படித்து தருகின்ற ஆகப்பெரிய பாடம் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியமான சிறப்பான மிஅராஜுடைய பயணம், விண்ணுலக யாத்திரை செய்த அந்த வரலாறை படித்து தருகிறது. ஏன் அருமையானவர்களே, அல்லாஹ் நபியோடு கொண்ட இரக்கம், அன்பு, நேசம் எல்லா நபிமார்களை விட அவர்களை சிறப்பித்திருக்கிறான். முழு வானத்தையும் கடந்து அல்லாஹ்வுடைய தர்பாரில் சென்று அல்லாஹ்வை தரிசித்து விட்டு வருகின்ற பொழுது அல்லாஹ் கொடுத்த ஆகப்பெரிய சொத்து தான் தொழுகை. எல்லோரும் படித்திருக்கிறோம். 50 வக்து தொழுகை அல்லாஹ் கொடுத்திருந்தான். நபி அவர்கள் சில நபிமார்களுடைய மசூராவுடைய அடிப்படையில் இந்த உங்களுடைய உம்மத் இந்த 50 வக்தை தொழமாட்டார்கள், தொழுது கொள்ள மாட்டார்கள், நிறைவேற்றிக் கொள்ள மாட்டார்கள் என்ற அந்த கருத்தை தெரிவிக்கின்ற பொழுது அவர்கள் சென்று 5 குறைத்து ஒரு மணி 5 வக்து தொழுகை கொண்டு வந்து தந்தார்கள். இதே ரஜபுடைய மாதம். அருமையானவர்களே, எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 5 நேர தொழுகை யார் தொழுகிறானோ அல்லாஹ் ஆரம்பத்தில் கடமையாக்கிய 50 வக்துடைய தொழுகையுடைய நன்மை கிடைச்சும் அவங்களுக்கு. அதனால் அருமையானவர்களே, என்ன சொல்ல வருகிறோம் என்றால், இஸ்லாத்தில் தலையான கடமை. இதற்கு முன்னால் சென்ற முன்னைய ஹுத்பாக்கள் தொழுகையை பற்றியே பேசப்பட்டிருக்கிறது. எல்லோரும் கொஞ்சம் கரிசனைக்கு அடுங்க. ஏண்ட தொழுகட ஹாலாத் என்ன? ஏண்ட மனைவிட தொழுகட நிலைமை என்ன? ஏண்ட வயது வந்த பிள்ளையுடைய தொழுகையுடைய நிலைமை என்ன? ஏண்ட வீட்டு சூழல்ல நான் எப்படி மாத்தி இருக்கிறேன்? எந்த நிலைமையில இருக்குது? அல்லாஹு அக்பர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தஜஅலு புயூதகும் மகாபிர். உங்களோட வீடுகளை கபிரிஸ்தானங்களாக மையவாடிகளை போல ஆக்கிடாதுங்க. அங்க சுன்னத்தான தொழுகைகளை நிறைவேற்றுங்க, குர்ஆன்களை ஓதுங்க, திக்ருகளை செய்யுங்க. அல்லாஹ் விரும்பக்கூடிய நல்ல பல சுன்னத்தான நஃபிலான வணக்கங்கள் எந்த வீடுகளிலே ஹயாத்தாக்கப்படுமோ அந்த வீடுகள் ஒளிமிக்கதாக அல்லாஹ்விடத்திலே காட்சியளிக்கும். எனவே அருமையானவர்களை, இந்த மாதத்தை அதை கொண்டு ஹயாத்தாக்குவோம். முடியுமானவர்கள் சுன்னத்தான நோன்புகளை நோட்டுக் கொள்ளுங்கள். அதிகமாக குர்ஆனோடு தொடர்பாகவும். இந்த குர்ஆன் பேசாம ஒரு பொருளாக மாறிக்கொண்டிருக்கிறது. யாரும் எடுப்பதற்கு தயாரில்லை. இன்றைக்கு நேரங்களும் காலங்களும் ஏனைய, அதாவது துனியாவுடைய ஏதோ அழிந்து போன துனியாவுடைய பக்கம்
மனிதன் வேறு நடை போட்டுக் கொண்டிருக்கிறான், அதிலே முயற்சி செய்து கொண்டிருக்கிறான், அதிலே நேரங்களை செலவிட்டுக் கொண்டிருக்கிறான். இன்றைக்கு மனைவியுடைய கவலை அவருக்கு குறைவு, தீனுடைய கவலை இல்லை, பிள்ளைகளை பற்றிய கவலை இல்லை. அடையன மகன் எனது மகள் அல்லது மனைவி நரகத்துடைய அமலை செஞ்சுட்டு இருக்கிறாவே, யாருக்கு கவலை வருகிறது? நரகத்துக்கு தன்னை தயாராக்குறாக, யாருக்கு கவலை வருது? அருமையானவர்கள், அதனால ஒவ்வொருத்தரும் பொறுப்புதாரிகள். பொறுப்பை நாங்கள் உணர்வோம். கல்யாணத்தை முடிச்சோம், மாஷா அல்லாஹ், 10 பிள்ளைக்கு வாப்பா, 10 பிள்ளைக்கு உம்மா, நான் கல்யாணம் முடிச்சாச்சு, திருப்தி அடையேனா? குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யதிஹி. நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்க ஒவ்வொருத்தரும் பொறுப்புதாரிகள். மனைவியை பத்தி கேட்கப்படுவோம், பிள்ளைகளை பத்தி கேட்கப்படுவோம், உறவுகளை பத்தி கேட்கப்படுவோம், சமூகத்தை பத்தி கேட்கப்படுவோம். அருமையானவர்களே, எனவே ஒவ்வொருத்தரும் சிந்திப்போம். கண்ணியமான ரஜபை அடைந்திருக்கிறோம். அல்லாஹ்விடத்திலே அல்லாஹும்ம பாரிக் லி ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னி ரமலான் என்ற இந்த துஆவை அதிகமாக துஆ அல்லாஹ்விடத்திலே இறைஞ்சுவோம். அதே போல நல்ல அமல்களின் பக்கம் இரவு நேரங்களை பகல் பொழுதை கழிப்போம். அதே போன்று அருமையானவர்களே, அதிகமாக துஆக்களிலே ஈடுபடுவோம். எமக்காக, எம்முடைய சமூகத்துக்காக, எம்முடைய நாட்டவர்களுக்காக, குறிப்பாக பலஸ்தீன் போன்ற நாடுகளிலே மக்கள் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எல்லோருக்கும் தெரிந்த சரித்திரங்கள். அருமையானவர்களே, எங்களால் அவங்களுக்கு என்ன செய்யலாம்? வெறுமனே துஆ செய்து அனுப்பலாம், அல்லாஹ்விடத்திலே முறையிடலாம், அவர்களுக்காக கண்ணீர் வடிக்கலாம், அழலாம். இதை நாங்கள் செய்வதிலே நாங்கள் யாரும் பின்வாங்கிவிடக் கூடாது. அவர்களுக்காக அதிகமாக துஆ செய்வோம். எனவே இந்த கண்ணியமான மாதம் எங்களை நிழலிட்டுக் கொண்டிருக்கிறது. வரக்கூடிய ஷஅபான், அதே போல ரமலான், இவைகளையும் அடைந்து நல்ல பல அமல்களை செய்வதிலே அல்லாஹ் தபாரக வ தஆலா நம் அனைவர்களுக்கும் உதவி அருள் புரிவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்து அருள் புரிவாயாக. கண்ணியமான ரஜபை அடைந்திருக்கிறோம் ரஹ்மானே. அதே போல ஷஅபானை அடைந்து அதிலும் எங்களுக்கு பரக்கத்து செய்து, கண்ணியமான ரமலானை அடைந்து அதிலும் நல்ல பல அமல்களை செய்து, எந்த சொர்க்கத்தை நீ எங்களுக்காக தயாராக்கி கொண்டிருக்கிறாயோ ரஹ்மானே, அந்த சொர்க்கத்தை ஆசித்தவர்களாக அதற்கு தேவையான நல்ல பல அமல்களை செய்யக்கூடிய நல்ல கூட்டத்திலே எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவாயாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.